எப்படியாவது என் உயரை கொடுத்தாவது நான் வந்து சொந்த வீடு வாங்கி தாங்க ஆகணும். என்னால் முடியல. இவங்க பண்ணுறதெல்லாம் சொந்த வீட்டுக்காரங்க பண்ணுற அட்டகாசெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தாவே தெரியும், ஃபுல்லாக வந்து 2 செவர் மட்டும்தான் இப்போதைக்கு ஒயிட் வாஷ் முடிச்சிருக்கேன். இன்னும் 2 செவர் பெண்டிங் இருக்குது இந்த சைடு. வெளியே மட்டும்தான். உள்ளுக்குள்ள பார்த்தா தெரியும், ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. என்னென்னா அந்த வீட்டு ஓனருக்கு வந்து நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்லிட்டேன், இந்த மாதிரி வீடு இங்கே பார்த்துருக்கோங்க, நாங்கள் போக்கியத்துக்கு தான் போகிறோம், வீடு கிடச்சிருக்கு அப்படின்னா. 2 மாதத்துக்குள்ள வந்துட்டு போனால் யாரும் எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. இங்கே வருவோம், நாங்கள் இந்த மாதிரி வீடு கிடைக்கும்ல எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து இடம் தான் பார்த்தோம். ஏதாச்சும் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபாய்க்கு இடம் இருந்துச்சுன்னா கையில் இருக்கிற காசை கொடுத்துட்டு மீதி வந்து வட்டிக்கு வாங்கி வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் வந்து இடம் தான் பார்த்தோம். எனக்கு வீடு இருக்குது, வீடு கொடுக்குறாங்க. வீட்டை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, நம்ம இப்போதைக்கு போக்கியத்துக்கு ஒரு கையில் இருக்கிற காசை கொடுத்துட்டு, எனக்கு கையில் இருக்கிற காசும் வந்து கரைஞ்சிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் வந்து இந்த வீட்டை பார்த்தோம். சரி ஓகே, ஒரு சின்ன அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வருவோம். ஏன்னா அந்த வீடு 2500 ரூபாய்க்கு அவ்வளோ எனக்கு இருக்கிற வீட்டை குறை சொல்லக்கூடாதுங்க. எங்கள் 3 பத்தில் நிஜமாவே 10 கை நீட்ட முடியல, கால் நீட்ட முடியல, அம்மா உட்காந்து காய் தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. அதனால சரி ஓகே வேண்டாம், எதுக்கு ஒரு ரிஸ்க் அப்படின்ட்டு இந்த வீட்டுக்கே மாற்றணும். அது சொன்னதுக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாக காலி பண்ணிக்கோங்க. நீங்கள் பால் காய்ச்சல் அதே அன்னைக்கு தான் வந்து வேறு யாராச்சும் பால் காய்ச்சல், இன்னைக்கு யாருமே இந்த வீட்டை வந்து பார்க்கவே இல்லை. நீங்கள் பால் காய்ச்சல் அன்னைக்கு வந்து அதே அன்னைக்கு நாங்கள் யாராவது வந்து கொட்டி வந்து பால் காய்ச்சிக்கிறோம், அப்புறம் வந்து ஒயிட் வாஷ் அடிக்கணும், அதனால் வந்து வீடு காலி பண்ணி கொடுங்க புதன்கிழமைக்குள்ளே. எப்படிங்க முடியும்? இப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இன்னும் ஒரு வேலையும் முடியல. நம்ம ஏன் தான் இந்த மயத்துக்கு தான் நான் வந்து வாடகை வீடு மயிரே ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். எப்படியாவது என் உயரை கொடுத்தாவது நான் வந்து சொந்த வீடு வாங்கி தாங்க ஆகணும். என்னால் முடியல. இவங்க பண்ணுறதெல்லாம் சொந்த வீட்டுக்காரங்க பண்ணுற அட்டகாசெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சரி ஓகே, இந்த பையன் சொல்கிறான் நம்ம காலி பண்ணி போகிறேங்கிறான், எங்கேயோ போய் நல்லா இருக்குன்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க சத்தியமாக தெரியல. எப்படியோ போட்டு நாசமாக போட்டோம் அப்படி தான் நினைக்கிறாங்க. நமக்கு இந்த வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்களா, காலி பண்ணு, இப்போவே காலி பண்ணு அப்படி தான் இருக்கிறாங்க. எப்படியோ அந்த மையத்தை காலி பண்ணி கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு வரணும். இங்கேயும் வந்து ஒரு மாதத்துக்குள்ள எல்லாம் சீக்கிரமாக பேசி முடிச்சுட்டு போக்கிட்டுக்காவது ஒரு முள்ளாவது கட்டி முடிச்சுட்டு தான் வரணுங்க. இதுக்கு மேலே தட்டி வாங்கி தூக்குற வேலையே ஆகாது. எனக்கு அந்த அளவுக்கு டென்ஷன் போயிட்டு இருக்குது. இப்போது சீக்கிரம் எதாவது ஒன்று பண்ணணும். அம்மா வரட்டும், அம்மா வந்ததுக்கப்புறம் தான் பேசணும்.